இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட எம் இறை சமூகமே, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை திரு வசனங்கள் 43 முதல் 54 வரை. இன்றைய நற்செய்தி பகுதியில் அரச அலுவலரின் நோயுற்ற மகனுக்கு இயேசு குணம் தருகின்ற செய்தி தரப்பட்டுள்ளது. இந்த பகுதி அரச அலுவலர் இயேசுவின் மீது கொண்டுள்ள இறை நம்பிக்கையின் பல்வேறு பரிணாமங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. முதலாவது அரச அலுவலரின் தாழ்ச்சி. இரண்டாவது இயேசுவின் வார்த்தைகள், அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். மூன்றாவது அரச அலுவலரின் இறை நம்பிக்கை. இங்கே அவர் தனது மகனை கிறிஸ்துவிடம் அழைத்து வரவே இல்லை. இயேசு தன்னோடு வர வேண்டும் என அவரை கட்டாயப்படுத்தவும் இல்லை. தனது மகன் குணமடைய வேண்டும் என்று பரிந்துரையை மட்டும் வைக்கின்றார். அவ்வளவுதான். எந்த வழியில் இயேசு குணப்படுத்த விரும்புகிறாரோ அதை ஏற்று அப்படியே கீழ்ப்படுகின்றார். மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறுகிறார். விசுவாசம் என்பது வெறுமனே நம்பிக்கை அல்ல. அந்த நம்பிக்கை பல பரிணாமங்களில் வெளிப்படும் போதுதான் விசுவாசமாகிறது. நான் கடவுளை நம்புகிறேன் என்று வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. அதை நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் இறை அனுபவமாக வெளிப்பட வேண்டும். இறை அனுபவம் என்பது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பெறக்கூடிய அனுபவம், பெற வேண்டிய அனுபவம். அந்த அனுபவம்தான் நமது விசுவாசத்திற்கான மூளைக்கல். நாமும் இறை அனுபவத்திற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம்.